கடனில் இருந்து தப்பிப்பது எப்படி? கடனில் இருந்து மீள்வது ஒரு கடினமான பணியாக தோன்றலாம், ஆனால் சரியான திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் நீங்கள் நிச்சயம் கடனற்ற வாழ்க்கையை வாழலாம். கடனில் இருந்து தப்பிக்க சில முக்கிய வழிகள் இங்கே. 1. உங்கள் கடன்களை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்களிடம் உள்ள கடன்கள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு கடனுக்கும் எவ்வளவு செலுத்த வேண்டும், வட்டி விகிதம் என்ன, குறைந்தபட்ச மாதாந்திர தவணை எவ்வளவு என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கடன் அட்டை கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள் என அனைத்தையும் சேர்க்கவும். இது உங்களுக்கு ஒரு தெளிவான படத்தை கொடுக்கும். 2. பட்ஜெட் போடுங்கள். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை பட்டியலிட்டு ஒரு பட்ஜெட் உருவாக்குங்கள். அத்தியாவசிய செலவுகள், வாடகை, உணவு, போக்குவரத்து மற்றும் அத்தியாவசியமற்ற செலவுகளை, பொழுதுபோக்கு, ஆடம்பர பொருட்கள் அடையாளம் காணவும். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் கடன்களை அடைக்க கூடுதல் பணத்தை சேமிக்கலாம். 3. கடனடைக்கும் உத்திகள். கடன்களை விரைவாக அடைக்க 2 பிரபலமான உத்திகள் உள்ளன. பனிப்பந்து முறை, டெட் ஸ்னோபால் மெத்தட். சோகஸ்மெய்லி. முதலில் மிகச்சிறிய கடன் தொகையை விரைவாக அடைக்க கவனம் செலுத்துங்கள். அதை அடைத்தவுடன் அந்த பணத்தை அடுத்து சிறிய கடனை அடைக்க பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு ஒரு மனநிறைவையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். பனிச்சரிவு முறை, டெட் ஆவலான்ச் மெத்தட். சோகஸ்மெய்லி. அதிக வட்டி விகிதம் கொண்ட கடனை முதலில் அடைக்க கவனம் செலுத்துங்கள். இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு வட்டி பணத்தை சேமிக்கும். உங்கள் நிதி நிலைமைக்கு எது சிறந்தது என்பதை பொறுத்து இந்த முறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். 4. செலவுகளை குறைக்கவும். உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்து எங்கு செலவுகளை குறைக்கலாம் என்று பாருங்கள். உதாரணமாக, உணவு செலவுகளை கட்டுப்படுத்த வீட்டில் சமைத்தல், அதிகப்படியான சந்தாக்களை ரத்து செய்தல், பொழுதுபோக்கு செலவுகளை குறைத்தல், போக்குவரத்து செலவுகளை குறைக்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல். 5. கூடுதல் வருமானத்தை பெறுங்கள். கடன்களை விரைவாக அடைக்க உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிகளை தேடுங்கள். பகுதி நேர வேலை, ஃப்ரீலான்சிங் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு திறமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பது போன்றவை உதவலாம். 6. கடன்களை ஒருங்கிணைத்தல். டேட் கன்சோலிடேஷன். உங்களிடம் பல கடன்கள் இருந்தால் அவற்றை ஒரே கடனாக ஒருங்கிணைப்பது பற்றி சிந்திக்கலாம். இது பொதுவாக குறைந்த வட்டி விகிதத்துடன் கூடிய ஒரே மாதாந்திர தவணையை கொண்டிருக்கும். இது உங்கள் கடன்களை நிர்வகிப்பதை எளிதாக்கும். இருப்பினும் புதிய கடன் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கவனமாக படியுங்கள். 7. நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். உங்களால் தனியாக சமாளிக்க முடியவில்லை என்றால் நிதி ஆலோசகர் அல்லது கடன் ஆலோசனை நிறுவனத்தை அணுகுவது நல்லது. அவர்கள் உங்கள் நிதிநிலையை மதிப்பாய்வு செய்து உங்களுக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை உருவாக்க உதவுவார்கள். 8. புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கடன்களை அடைக்கும் போது புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் முயற்சிகளை வீணாக்கிவிடும். 9. பொறுமையும் விடாமுயற்சியும். கடனற்ற வாழ்க்கையை அடைவது ஒரே நாளில் நடக்காது. இதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்கள். இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் கடனில் இருந்து படிப்படியாக மீண்டு ஒரு நிலையான நிதி எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.